தமிழ்ல 96 உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் கௌரி கிஷன். சமீபத்துல இவங்க நடிச்ச ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல KS கார்த்திகேயன் அப்படிங்கிற தன்னை பத்திரிகையாளர்னு தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய யூடியூபர் ஒருத்தர் ரொம்பவுமே கீழ்த்தரமான ஆபாசமான கேள்விகளை கேட்கிறாரு. அவருக்கு உடனடியா தன்னோட பதில்களையும் கொடுத்து கடைசி வரைக்கும் அவர் சொன்னது தவறுதான் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க கௌரி. இதற்காகவே அவங்கள பாராட்டணும். அந்த KS கார்த்திகேயன் அப்படிங்கிற யூடியூபர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, அவங்க கிட்ட கேட்காம அந்த படத்துல நடித்த நடிகர்கிட்ட அந்த பெண்ணினுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு அந்த பெண் ரொம்பவே நாகரிகமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்காதீங்க, அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கு தான் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ரொம்பவே சரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அராஜகமான முறையில கீழ்த்தரமா அந்த பெண் கிட்ட அவர் அந்த பிரஸ் மீட்லயே நடந்திருக்காரு. இதுல ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த அரங்கத்துல இருந்த அத்தனை பேருமே ஆண்கள். அந்த பெண் ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு மோசமான முறையில கீழ்த்தரமா அந்த பெண் கிட்ட வார்த்தைகளை விடுறதும் பேசுறதுமா இருந்ததுக்கு அங்க இருந்த அந்த நடிகரோ அந்த இயக்குனரோ மற்ற யூடியூபர்ஸோ பத்திரிகையாளர்களோ யாருமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. இப்படி ஒரு பெண் கிட்ட பொதுவெளியில அநாகரிகமா அவங்களுடைய எடையை பத்தி பேசுறது, அவங்களுடைய உடலை பத்தி பேசுறது, அவங்கள பாடி ஷேமிங் பண்றது, உருவக்கேலி பண்றது, நீங்க குண்டாதான் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்படிங்கிறது, நீங்க உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு முதல்ல அந்த தைரியத்தை யார் கொடுத்தா அப்படிங்கிறதா நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருத்தவங்க எடையை குறைக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த படத்தோட கதையை பத்தி பேசலாம், இல்ல வேற எதை பத்தி வேணாலும் பேசலாம். இல்ல அந்த படத்துக்காகவே அவங்க உடல் எடையை கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க ஸ்பெஷலா அப்படின்னா அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த படத்துக்காக அவங்க உடல் எடையை கூட்டியிருக்கீங்களே, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெண்ணை மோசமான வார்த்தைகளை அவர் பொதுவெளியில பயன்படுத்தி பேசியிருக்காரு. இதற்கு தக்க பதிலடியும் அவங்க அந்த பிரஸ் மீட்லயே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற பிரஸ் மீட்கள்லையும் பேட்டிகள்லையுமே கூட அவங்க இதற்கான தக்க பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. அந்த அரங்கத்திலேயே எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ணும்போதும் டார்கெட் பண்ணும்போது கூட கடைசி வரைக்கும் நீங்க பேசுனது தவறுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காவே கௌரி அவங்க நின்றுருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. உங்ககிட்ட நான் என்ன மோடியை பத்தியும் ட்ரம்பை பத்தியுமா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு. இதன் மூலியமா அவர் என்ன சொல்ல வராரு? பெண்ணா இருக்கிறவங்க, அதுவும் திரைக்கலைஞரா இருக்கக்கூடிய நடிகை கிட்ட வேற எதை பத்தியுமே கேட்க முடியாது, அவங்களுக்கு வேற எந்த ஒரு அறிவுமே இல்லை அப்படின்னு சொல்ல வராரா? அவங்க படிச்சிருக்க மாட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு உலக அறிவு இருக்காது அப்படின்னு சொல்ல வராரா? இவர் மட்டும் கிடையாது, இந்த யூடியூபர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு உலகத்துல பல ஆண்கள் இதே ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. பெண் பொதுவெளியில ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்தாலோ இல்ல அரசியல் ரீதியான கருத்துக்களை குறிப்பா முன்வைக்கும் போது, சினிமா ரீதியான விஷயங்களை பேசும்போது பொதுவெளியில சமூக ஊடகமா இருக்கட்டும் இல்ல வெளியில இருக்கட்டும், அந்த பெண்ணை எப்படியெல்லாம் அடக்கி அவங்களுடைய கருத்துக்களை முடக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர கருத்தால அந்த பெண்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தெரியல. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தினுடைய ஆணாதிக்க சிந்தனை அப்படிதான் சொல்லணும். ஒரு பெண் பொதுவெளியில பேசினாலும் சமூக ஊடகங்கள்ல பேசினாலும், ஏன் இப்ப நான் இந்த வீடியோ பேசும்போது கூட பொதுவா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஆபாசமா கீழ்த்தரமா இருக்கும். ஆனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்க இப்படிதான் நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே தோணும். அவ்வளவு மோசமான வகையில எந்த மாதிரியா அந்த பொண்ணை பேசினா திரும்ப அந்த பொண்ணு பேசவே மாட்டா, எந்தெந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும்னா அந்த பெண் திரும்ப எந்த கருத்தையுமே எடுத்து வைக்க மாட்டா, பொதுவெளிக்கு வரமாட்டா அப்படின்னு பேச வேண்டியது. இது எல்லாவற்றையும் தாண்டி இப்போ புதுசா இந்த AI மூலியமா மார்பிங் பண்றது, இதுக்கு முன்னாடி மார்பிங் பண்றது, அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறது, அந்த பெண்ணுடைய உடலை பத்தி பேசுறது, அவங்கள மோசமான வகையில சித்தரிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா அதுலயும் இந்த தமிழ் சினிமால தொடர்க்க காலத்திலிருந்து பெண்களை செக்ஷுவலைஸ் பண்ற ஒரு வேலையை தான் இவங்க தொடர்ந்து பாக்குறாங்க. எந்த இயக்குனரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள்ல முக்காவாசி இயக்குனர்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் தங்களோட படங்கள்ல அந்த படத்துக்கும் கதைக்கும் தேவையே இல்லாம ஒரு ஹீரோயினை வைக்கிறது, அவங்களை ஒண்ணுமில்லாதவர்களா காட்டுறது, முட்டாள்களா காட்டுறதையே மிகப்பெரிய ஒரு பெண்களை அவங்க முன்னிறுத்துறதா நினைச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ ரொம்ப பவ்யமான ஒரு பொண்ணா இருக்கா,
ரஜினி கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, சாத்வீகமான ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு. இப்படி பெண்களை, ஒண்ணுமில்லாத பெண்கள், எந்த ஒரு வெளி உலகமே தெரியாத ஒரு பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பெண்களை காட்டுறது, கவர்ச்சியா காட்டுறது பெண்களை, பெண்களுக்கு அழகு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது, ஆபாசமா காமிச்சாதான் பெண்கள் வந்து அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் பொதுவெளியிலையும் பெண்களை யாரு வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன மோசமான இந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகளை வைத்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. இதற்கு நம்ம முக்கியமா இந்த சமூகத்தை தான் நம்ம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற யூடியூபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 25 வருஷமா நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கேன், நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஜேர்னலிசத்துக்கான எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒருவரை பொதுவெளியில உருவக்கேலி பண்றது தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. 25 வருஷமா இந்த மாதிரி பொதுவெளியில கீழ்த்தரமா பேசக்கூடிய ஒருவரை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்க வேண்டியதுதான் உண்மை. இன்னைக்கு பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, நாங்க பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வெளியில பேசிக்கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் எந்த துறைகள்ல இருந்தாலும், எவ்வளவு சாதிச்சிருந்தாலும், தங்களோட துறைகள்லயோ இல்ல தினம் தினம் வேலைக்கு போகும்போதோ இந்த மாதிரி கீழ்த்தரமான மனிதர்களையும் இவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஆபாசமான கேள்விகள், இப்படி தேவையில்லாத விஷயங்கள்ல சிக்கி தவிக்கிற எத்தனையோ பெண்களை நம்ம தினசரி பார்க்குறோம். திரைத்துறையிலேயே இன்னைக்கு பிரபலமான ஒரு நடிகை அப்படிங்கிறதுனால இவங்களுடைய விஷயம் வெளியில வந்திருக்கு. ஆனா துணை நடிகைகளா இருக்கக்கூடிய எண்ணற்ற பெண்கள் சந்திக்கக்கூடிய மோசமான விஷயங்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க சந்திக்கிறது, அதற்காக ஆடிஷன்ற பேர்ல பெண்கள் எந்த அளவுக்கு மோசடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய வெளியில வராமையே இன்னைக்கு இருக்கு. இந்த சம்பவத்திலேயே நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அரங்கத்துல இருந்தவங்க எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட ஆதரவா பேசாம இருந்தாங்களோ, அதற்கு எதிர்ப்பா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் பல இடங்கள்லையும் இருந்து கௌரிக்கு ஆதரவா நிறைய பேர் குரல் கொடுக்கறாங்க. அந்த நபரை குறிவைத்து நிறைய பேர் தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சமூகம் நிறையவே மாற வேண்டியது இருக்கு. ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும், ஒரு பெண்ணை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகள்ல கூட நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு, வீடுகள்ல பெண்களை எப்படி நடத்தணும், அது மட்டும் இல்லாம ஆண்களை மையமாய் வைத்து இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒரு ஒரு ஆண் குழந்தையும் எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு தினசரி நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள்ல இந்த சமுதாயம் இன்னும் மாற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த யூடியூபர் மாதிரியான ஆட்கள் மீது, பொதுவெளியில இப்படி பெண்களை அநாகரிகமா பேசக்கூடியவங்க மீது உரிய நடவடிக்கை நிச்சயமா எடுத்தாகணும்.